சில சிச்சுவேஷனுக்குள்ளே தேவன் நம்மை நடத்த அனுமதிக்கிறது. அந்த கசப்பை டேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி மோசே கிட்ட சொல்லியிருக்கலாம்ல ஆண்டவர், மோசே நீங்க அடுத்து மாறாக போறீங்க, அங்கே ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்தை வெட்டி தண்ணியில போட்டுட்டு அதுக்கப்புறம் குடிங்கன்னு சொல்லியிருக்கலாம். இல்லை. ஆமென். நாம் சில காரியங்களில் பயணிக்கும் போதுதான் அவருடைய வேல்யூ என்ன நமக்கு என்பதை நாம் உணர முடியும். ஆமென். அந்த மரத்தினுடைய விசேஷம் என்ன அப்படின்னா, அந்த தண்ணீரை மதுரமாக்கும் என்பது மட்டும் இல்ல, அந்த தண்ணீர்ல இருக்கிற அத்தனை கசப்பை எடுத்துரும். ஆமா, அந்த தண்ணீர் எப்படி மதுரமாச்சுன்னா அந்த தண்ணீர்ல இருக்கிற அவ்வளவு கசப்பையும் எடுத்துரும். நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற அத்தனை கசப்பு, அத்தனை வேதனை, அத்தனை கண்ணீரை நீக்குகிற சர்வ வல்லமை உள்ள நல்ல கைகளை தட்டி, மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் கரங்கள் நான் கண்டே, வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை, எந்த மாறாவின் எந்த மாறாவின் அன்பின் மதுரமாய் மாற்றும் அன்பின் லோரே, ஆயிரம் ஆயிரம் ஆமென் ஜீசஸ். நன்றியோடு நல்ல எபினேசர், நல்ல எபினேசரா, ஹல்லேலூயா, நல்ல எபினேசரா, ஆமென். நன்றி சொல்ல, ஹல்லேலூயா.